ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, சாய் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேக்கன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங், அத்லெட்டிக்ஸ், சைக்கிளிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், வெஸ்டிங், ரூஃபிங், ஷோவிங், ஷூட்டிங், பாக்ஸிங், ஃப்ரென்ச்சிங் அண்டு டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், டென்னிஸ், பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபீல்டு ஹாக்கி, ஃபுட்பால், ஹேண்ட்பால், கபடி, கொக்கோ சொல்லிட்டு உங்களுக்கு 26 துறையில் உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு 323 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்கள் ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 வயசு கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை. ஸோ அதுக்கு தகுந்த என்னென்ன கேட்டகரி என்னென்ன வயசுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த தான் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும், சிஏடி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் கோச்சிங் ஆக்டிவிட்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் காமன் வைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் 65 மார்க்காகவும், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் 25 மார்க்காகவும், ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் ஆட்டிடியூட் பார்த்தா 10 மார்க், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்லாம் நீங்கள் போய் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் தகுதியோ கண்டிப்பாக ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீ தாங்க மெயின். இதில் உங்களுக்கு நான் ரீஃபண்டபிளில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி, இடபிள்யூஎஸ் அதுமாதிரி அண்டர்சர்வ் கேண்டிடேட் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க 2500 கட்டி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேலாம் இருக்கும்போது அவங்க 2000 கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே உமன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2000 கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் சொல்கிற பாருங்கள். ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க, அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2500 பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2000 கட்டி பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் மோர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் நீங்கள் கட்டினீங்கன்னாக்கா திரும்ப ரிப்ளை ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் கட்டினது தான். ஸோ அதுதான் யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டேட்டா ஸ்போர்ட்ஸ்லேயே உங்களுக்கு அத்தாரிட்டிலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.